திருவள்ளூர் அருகே நகை அடகு கடையில் தங்கமுலாம் பூசிய செம்பு நகைகளை காட்டி 1.5 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதாக அளிக்கப்பட்ட புகாரில் கடை ஓனரே போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பொய் புகார் அளித்து போலீசாரை சுற்றலில் விட்ட சம்பவம் கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி? திருவள்ளூரை அடுத்த புல்லரம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் புவியரசன். 31 வயதான இவர் திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை அருகே அடகு கடை வைத்து நடத்தி வருகிறார். கடந்த 14ஆம் தேதி காரில் அடகு கடைக்கு வந்த மர்ம நபர்கள் 2 கிலோ தங்க நகையை குறைந்த விலைக்கு தருவதாக கூறி டீல் பேசியதாகவும், பின்னர் தங்க முலாம் பூசிய செம்பு நகைகளை காட்டி தன்னுடைய கடையில் இருந்து 1,91 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றதாகவும் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் புல்லரம்பாக்கம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் முத்து தலைமையிலான அதிகாரிகள் புகார் அளித்த புவியரசனின் அடகு கடையில் சோதனையில் ஈடுபட்டனர். அதில் புவியரசன் குறித்த பல கேடி பின்னணிகள் போலீசாருக்கு தெரிய வந்தது. தொழிலுக்காக புவியரசன் பல்வேறு நிதி நிறுவனங்களில் 1 கோடிக்கு மேல் கடன் பெற்றிருந்ததால் அந்நிறுவனத்தினர் பணம் கேட்டு அவருக்கு அழுத்தம் கொடுத்து வந்துள்ளனர். இதனால் நிதி நிறுவன ஊழியர்களை திசை திருப்பவே கடையில் 1.5 கோடி ரூபாய் பணம் கொள்ளை போனதாக நாடகமாடியது தெரிய வந்தது. புகார் அளிக்கும் போது போலீசாரிடம் திருப்பாச்சூர் மற்றும் கடம்பத்தூர் பகுதிகளைச் சேர்ந்த 2 பேரின் செல்போன் எண்களை கொடுத்து பணத்தை கொள்ளையடித்து சென்றவர்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக புவியரசன் கூறியுள்ளார். அந்த 2 எண்களுக்கும் தொடர்பு கொண்டு பேசிய போது புவியரசன் கூறியது பொய்யான தகவல் என போலீசார் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து பொய் புகார் அளித்து போலீசாரை சுற்றலில் விட்ட புவியரசனை அதிகாரிகள் கைது செய்து வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.